குரு பயிற்சி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், குரு, சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. ஆயினும் திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம் என்பதையும் அதே கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யுது. தேவையற்ற அலைச்சல், கடின உழைப்பு, வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றினால் உடல்நலம் பாதிக்கப்பட சாத்தியக்கூறு உள்ளது. கூடிய வரையில் தவிர்க்க முயற்சி எடுக்கணும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. எக்காரணத்தை கொண்டும் பிறரிடம் கடன் வாங்கக்கூடாது. கிரகநிலைகளின்படி வாங்கும் கடன் விருத்தியாகும் எனவும் அதிலிருந்து விடுபடுறதுக்கும் சிரமமாக இருக்கும் எனவும் ஜோதிடக்கலை எச்சரிக்கை செய்து, எத்தகைய தருணங்களிலும் எந்தெந்த விஷயங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே தெரிவித்து நமக்கு நல்வழி காட்டும் உதவியை ஜோதிடக்கலை செய்துங்க. அடுத்தது உத்தியோகம். உத்தியோகத்துறை ஜீவனக்காரகனான சனி பகவானின் பூரண ஆதிக்கத்தில்தான் உள்ளதாக ஜோதிடக்கலை விவரித்துள்ளது. அத்தகைய சக்தி வாய்ந்த சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து பூரண சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்துறையினருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் உங்கள் பணிகளில் உற்சாகத்தை அளிக்கும். ஜனனகால சாதகத்தில் தசாபுத்திகள் சுபபலம் பெற்று இருந்துச்சுன்னா வெளிநாடு ஒன்றிற்கு சென்று பணியாற்றும் வாய்ப்பும் கிடைக்கும். தற்காலிக பணிகளில் உள்ள அன்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். புதிய பணிக்கு முயற்சித்து வர்றவங்களுக்கு மனசுக்கு உகந்த வேலை கிடைக்கும். தொழில், வியாபாரம் அதை பற்றி பார்க்கும் பொழுது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால லாபகரமான காலகட்டத்தில் நீங்கள் தற்போது இருப்பதை காணலாம். உங்கள் பொருள்களுக்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கும். வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்கும். புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாம். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரும் வாய்ப்புகளும் உருவாகும். வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்து போடுவீங்க. அடுத்தது கலைத்துறையினர். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். உற்சாகம் மேலிடும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இவை உதவும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான காலகட்டம் இது. சிறிய திரைப்படமும் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற தருணம் இது. செவ்வாய் பூரண சுபபலம் பெற்றிருக்கிறதுனால பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையை தனது பூரண அதிகாரத்தில் கொண்டுள்ளது சுக்கிரன் தான். அவருக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கு அதிகாரம் உள்ளது. இவ்விருவரும் பூரண சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால அரசியல் துறையினருக்கு லாபகரமான காலகட்டம் இது. தசாபுத்திகள் சாதகமாக இருந்துச்சுன்னா உயர் பதவி ஒன்றை வகிக்கிறதுக்கும் சூழ்நிலை உருவாகும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவும் உதவியும் எளிதில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் அதன் காரணமாக உயர் பதவி ஒன்று கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு உள்ளதை சுக்கிரனின் சஞ்சாரங்களை எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தது மாணவ மாணவியர். வித்யாகாரகனான புதன் பூரண சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் மனம் ஈடுபடும். ஆசிரியர்களின் உதவியும் வழிகாட்டுதலும் சமய சஞ்சீவியாக உதவும். வெளிநாடு போயிட்டு உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சுன்னா இப்போது முயற்சி செஞ்சு பார்க்கலாம். அதற்கான உதவிகள் அனைத்தும் எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். அரசாங்க கொள்கைகள் அனுகூலமாக அமையும். பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற தருணம் இது. தசாபுத்திகள் சுபபலம் பெற்று இருந்துச்சுன்னா புதிய விளைநிலம், கால்நடைகள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுது. அடுத்தது பெண்மணிகள். சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் எவ்வித தோஷமின்றி சஞ்சரிக்கிறதுனால பெண்மணிகள் அதிக நன்மைகளை பெற்று மகிழ்வாங்க.
உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விவாக வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும். அடுத்தது அறிவுரை. சிக்கனமாக இருந்து எதிர்காலத்துக்கென்று சிறிது சேமித்து வைத்து கொள்ளுங்க. அதிக அலைச்சலையும் குறைத்து கொள்வது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தாலே போதும். உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல பலன் இருக்கும்.